வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என்ன பொங்கல் டைமில் என்ன பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி வந்து மளிகை கடைக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு ரொம்ப கூட்டம் வந்தாங்க. சோனி ஏஜென்சி மன்னார்குடியில் இருக்கும். அப்புறம் பொருள்லாம் வாங்கிட்டு பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாட் ஷாப் போனோம். பாட் ஷாப்பில் வந்து பானை குழம்பு வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு சின்ன பானையாக கேட்டிருந்தோம். அந்த இடத்துல நிறைய அடுப்பு, பானை, சட்டி நிறையா வச்சுருந்தாங்க. ரேட்டு வந்து நான் வாங்கின சின்ன சட்டி எவ்வளோ வரும்? சின்னது 100 ரூபா சொன்னாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சைஸ் நிறையா காட்டுனாங்க. இல்லை கொஞ்சம் சின்னதாக இருந்தாலே போதும். இது காட்டுங்க, இந்த சட்டி எடுங்க. எவ்வளோ வரும்? இது குழம்பு வைக்கிற சட்டி தானே? 100 ரூபா கொடுத்தா போதும். இது குழம்பு வைக்கிறது தானே இது? ஆ 100 ரூபா இருக்குது. வெளியிலேயும் நிறையா பானைலாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. பொங்கல் டைம்னால நிறையா பானைலாம் வச்சுருந்தாங்க. பானை, சட்டி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சில்வர் பானையும் நாங்கள் சில்வர் பானையில் வைக்கலான்னு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் பானை ஷாப்புக்கு போயிருந்துருக்கோம். மெட்டல் ஷாப்பில் இங்கே பானை கேட்டிருந்தோம். பானை வந்து 240 சொல்லியிருந்தாங்க. ஒரு பானை 240, அரைப்படி போட்டு வடிக்கிற மாதிரி ஒரு பானை. அதுவும் ரீசனபிளாக தான் இருந்துச்சு ப்ரைஸ். அடுத்த பானை டேபிள் மேலே இருக்குது. அப்புறம் மட்டன் வாங்கலான்னு மட்டன் ஷாப் போயிட்டோம். மட்டன் ஷாப்பில் வந்து ப்ரைஸ் வந்து 1/4 கிலோ 220 ரூபா சொன்னாங்க. அவங்க 200 ரூபா கொடுங்கன்னு சொன்னாங்க. மட்டன் கொஞ்சம் வாங்கிட்டோம். கொஞ்சம் ஈரல்லாம் போட்டு வாங்கியிருந்தோம். அப்புறம் சிக்கன் ஷாப் போனோம். சிக்கன் ஷாப்பில் வந்து வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்குள்ள பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆமாம்.